ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து டைட்டானிக் பத்தி தான் பார்க்க போறோம். வை டைட்டானிக்னா வித்யுத் வந்து அப்படி ஒரு ஃபேன் டைட்டானிக் வந்து டைட்டானிக் மியூசியம் கூட்டிட்டு போனோம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வித்யுத்க்கு வந்து இனிஷியலி எல்லாமே கார்ஸ், அப்புறம் ஏர்பிளைன்ஸ், அப்புறம் வந்து ஷிப்ஸ் ஆரம்பிச்சது. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து டைட்டானிக் அண்ட் அதோட சிஸ்டர் ஷிப்ஸ் பிரிட்டானிக், லூசிட்டானிக், அதுதானே அவனை கேட்டால் ½ மேலே பேசுவான். ஸோ நம்ம வீடு மூவ் இன் பண்ணும்போது அவன் ரூம் செட் பண்ணல. ஸோ அப்போ அவன் இந்த கார்ட்போர்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் வச்சு செஞ்சது தான் இதெல்லாம். ஸோ அப்படி ஒரு பைத்தியம். அதே மாதிரி லெகோஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் லெகோவில் அவனாகவே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் லைப்ரரி போனால் புக்ஸ் எல்லாம் டைட்டானிக் எல்லாம் அப்படியே இருந்தது. சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 1.5 hours வந்து டைட்டானிக் மியூசியம்னு ஒன்று இருக்குது. சரி, அதை வச்சு அவனை அவ்வளோ வேலை வாங்கிட்டோம். சரி, இட்ஸ் டைம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் ஆஃப்டர்நூன் வி வெண்ட். ஸோ வந்து வெளியிலேயே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ மேசிவாக ஒரு ஸ்ட்ரக்சரோட தான் அந்த பில்டிங்கே இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. வித்யுத் வந்து பயங்கர எக்ஸைட்டட். ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் புக் பண்ணிட்டோம். கீழே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு மேசிவ் அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா, ஹால் ஏரியான்னு சொல்லிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கே ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்க்கெல்லாம் ரூம்ஸ் எப்படி இருந்தது, கேபின்ஸ் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அங்கே இருந்தவங்க வந்து போட்டுட்டு இருந்த க்ளோத்ஸ், அதாவது அந்த பீரியடில் உள்ள க்ளோத்ஸ், ஷிப்போட ஹெல்ம், அதாவது ஷிப்பிங் வீல் எல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த ஏரியாவுக்கு பின்னாடியே வந்து ஹவு டார்க் தட் நைட் வாஸ்ங்கிற மாதிரி ஒரு தீமில் என்னென்ன ஸ்டார்ஸ் இருந்தது அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங் பீசஸ்லாம் இருந்தது. அந்த 1912 அவங்க ஃப்ளாஸ்க்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க, தெர்மாஸ், அது இருந்தது. அப்புறம் அங்கே இருந்த கிட்ஸோடைய சில டாய்ஸ் எதெல்லாம் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ட்ராவல்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோப்பிங் டெக். ஸோ ஷிப் வந்து ஐஸ்பர்கில் இடித்து அதுக்கப்புறம் மூழ்க ஆரம்பிச்சும் போது அந்த ஸ்லாண்ட் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி. ஸோ நம்மளும் நின்று பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் கியாஸ்க். ஸோ இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதில் பாதி விஷயம் வித்யுத் சொன்னால் அது ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்தது எங்களுக்கு, அவன் எவ்வளோ அதில் இன்வால்வ்டாக இருக்கான்னு. ஸோ இது வந்து லைஃப் போட்டு, ஸோ அதில் நம்ம உட்காந்து பார்க்கலாங்கிற மாதிரி. ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து அட்லாண்டிக் ஓஷன் எவ்வளோ கோல்டாக இருந்ததுங்கிற மாதிரி ரொம்பவே சில்லாக இருந்தது. அதில் எப்படி வந்து அவ்வளோ பேர் சர்வை பண்ணாங்கங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைட்டானிக் உள்ளே மூழ்கினதுக்கு அப்புறமா, கடலில் மூழ்கினதுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு இதுதான் டைட்டானிக், இதுதான் இதோட ரிமைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருந்தது. ஸோ இதுவுமே வித்யுத்தோட ஃபேவரட் பார்ட். ஸோ இது இன்னும் பாக்கி இருக்குது, இல்லை இதெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான். எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம உள்ள நுழையும் போதே இந்த மாதிரி பேசஞ்சர் கார்டு ஆளு கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மியூசியம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த வால் ஆஃப் சர்வைவர்ஸில் வந்துட்டு நம்ம சர்வை பண்ணோமா இல்லையா நம்ம பார்த்துக்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஃபைனலி வந்து ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் சாவினேஸும் வித்யுத்துக்கு லெகோவும் வாங்கினோம். ஸோ அம்மா அப்பாவுக்கு, சித்ரா அம்மாக்கெல்லாமும் வாங்கிட்டோம். ஏன்னா கடந்த ஒரு 6 மாதமாக அவங்களும் டைட்டானிக்கை பற்றி அவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வாங்கினோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது வித் ஐஸ்பர்க். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா இந்த பிரான்சன்கிறது ஒரு பெரிய ஜில்லா போல் இருக்குங்க. அவ்வளோ இருக்குது பார்க்கறதுக்கு. நாங்கள் ஜஸ்ட்டு காரில் வரும்போதே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் டைம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு காரை சார்ஜ் போட்டுட்டு அங்கேயே பக்கத்தில் இருந்த ஒரு ஜாயிண்ட்டுக்கு போயிட்டு சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு கார் சார்ஜ் ஆனோன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கே இருந்து அந்த லெகோ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் லைக் 8 hours ஆகியும் அவன் விடாமல் அதை பண்ணி அவன் he had a really great experience. Thank you so much for taking your time to watch this video. Take care. Bye.